ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? இரண்டாவது விஷயம், வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெஃப்டி 50ல் அதுவும் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸை பொறுத்த மட்டும் நெஃப்டி 50ல் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே வேல்யூ ஆடட் டூல் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பட் அதில் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபெயிலியர் கட்டாயமாக வரும். அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எம்பிஏ படிக்கச்ச நீங்கள் அதுக்குள்ளே அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நெஃப்டி 50ல் அதுவும் ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு டெப்த்தான ஒரு வார்த்தை படிப்பீங்க. என்ன அப்படின்னா அண்டர்லைனிங் அசட். ஆப்ஷனோட பேஸே எதுலேருந்து வரும் அப்படின்னா அண்டர்லைனிங் அசட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கான்ட்ராக்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். இதில் கணிக்கிற விஷயமே, இப்போ நான் நார்மலாக படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஒரு தக்காளி இருக்குது. சரிங்களா? இது பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த தக்காளியை நம்ம வந்து என்ன பண்ணணும், சென்னைக்கு கொண்டு வரணும். சென்னையில் தக்காளியோட விலை வந்து 100 ரூபா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வரீங்களா சென்னைக்கு, இல்லை அப்படின்னா ட்ரெயினில் எடுத்துகிட்டு வரீங்களா, இல்லை வெஹிக்கிள் ஏதாச்சும் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் லாரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரீங்களா, இல்லை பை சைக்கிள், சரிங்களா, பொறுமையாக சைக்கிள் மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டியை போட்டு தள்ளிட்டு வரீங்களா, இந்த மாதிரி இருக்குது. இப்படி நீங்கள் வரும்போது இங்கே இந்த தக்காளியோட விலை 100 ரூபாயில் இருந்து 98 ரூபாயோ ஆயிட்டு, 98 95 கம்மியாயிட்டு, இல்லை ஒரு 50 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன். நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்க வேண்டாம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் போகலாம். ஏன்னா ஆப்ஷன் ஃப்ளைட்டில் வந்தால் ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் போனீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க்கே ரொம்ப கம்மி. சரிங்களா? ட்ரெயினில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஆள் இறக்கம் ஏற்ற அதை கொண்டு வந்து திரும்ப ஏற்ற இறக்கத்தில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ஆப்ஷன் பையிங். சரிங்களா? இந்த கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் தான் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாமே. ஸோ ரிஸ்க் அதிகம். இப்போ இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வரீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? வரும்போது இதனுடைய விலை 100 ரூபாயில் இருந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னா தக்காளியை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா நமக்கு லாபம். சரிங்களா? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எதுவே இருக்கும் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸே இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் குறைய 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 உங்களுக்கு லாபம். சரிங்களா? ஆப்ஷனுக்கு அது பெஸ்ட்டான ஒரு ஐடியா. சரிங்களா? அப்போ இதில் கான்ட்ராக்ட் அது இதுன்னு போட்டு குழப்பாமல் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெக்னிக்கலாக நெஃப்டி 50 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஆனால் இதை ஒன்ஸ் நீங்கள் தாண்டிட்டீங்க, இதை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, இதில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீக்கையும் பிரேக் பண்ணும்போது கட்டாயமாக ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இதனுடைய லெவல் நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 23,030 தாண்டிருச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு புது பிரேக் அவுட் இதில் இருக்குது. சரிங்களா? இப்படி நடக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருவாங்க. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நெஃப்டி 50க்குன்னு வெயிட்டேஜ் இருக்குது. சரிங்களா? இதில் ஸ்டாக்குக்கும் வெயிட்டேஜ் இருக்கும். சரிங்களா? செக்டாருக்கும் வெயிட்டேஜ் இருக்கும். சரிங்களா? ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? இதில் இருக்க வெயிட்டேஜில் இருக்க மேஜரான ஸ்டாக் எல்லாமே எங்கே இருக்கும், நெஃப்டி 50க்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? அதுதான் வெயிட்டேஜ். இதில் வந்த உடனே இதில் நல்ல ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறது 3 பாருங்கள், ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி. என்எஸ்சியில் இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா நெஃப்டி 50 மேலே போகிறதுக்கோ கீழே இறங்குறதுக்கோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெச்டிஎஃப்சி டாப்பில் இருக்கா, அதுக்கடுத்து என்ன இருக்குது, அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஸ்டாக் வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி, அதாவது நியூட்ரலாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாப்பில் இருக்குது. பட் மித்த 2 வெயிட்டேஜும் டாப்பில் இருக்க வெயிட்டேஜ் எங்கே இருக்குது, நெகட்டிவில் போயிடுச்சு. சரிங்களா? அப்புறம் செக்டாரை செக் பண்ணணும். செக்டாரை பொறுத்த மட்டும் டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியலுக்கும் ஐடிக்கும். ஸோ இதில் ஒன்று ரெட்டாக இருக்குது, ஒன்று நெகட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரிடிக்ஷனே உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் நெஃப்டி 50ல் என்ன பண்ணணும் அப்படின்னா டே கேண்டலில்
பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸே இருக்காது. கொலாப்ஸாக இருக்கா, இதில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் இருக்கும். அதனால தான் ட்ரேடில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு, நான் வந்து ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அப்போ எப்போ நான் உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் நல்லா இருந்து, சரிங்களா, செக்டார் வெயிட்டேஜில் செக்டார் இருக்குது, சரிங்களா, நெஃப்டி, ஐடி, அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு, டெக்னிக்கலாக இதெல்லாம் நல்லா அப் ட்ரெண்ட்லேருந்து ப்ரீவியஸ் வீக்கை அந்த டேயில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா தாராளமாக என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது மோஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் எப்போதும் சொல்கிறது அந்த 3 hours கேண்டலோட டைம் ஃப்ரேம் சூப்பராக ஒர்க் ஆகும், சரிங்களா. இது வந்து ஜென்ரலாக ஒர்க் ஆகக்கூடியது. இதனுடைய பிரேக் அவுட்டில் எப்படியும் ஒரு சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு 3 hours பிரேக் அவுட்லேயும் நான் நார்மலாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா. இப்போ நான் நார்மலாக எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 3 hour பிரேக் அவுட், ஏன்னா ஒரு நாளைக்கு 3 கேண்டல் தான் வரும், 3 hour கேண்டல், மொத்தம் 6.25 மணி நேரம் ட்ரேடு, கடைசி இருக்கிறது 15 minutesக்குள்ளே கேண்டல். ஸோ ப்ரீவியஸ் 3 hours ஃபஸ்ட்டு ஹவர்ஸை பிரேக் பண்ணும்போது சின்ன ப்ராஃபிட் இருக்கும், எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம், அழகாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் நல்ல ப்ராஃபிட், இங்கேயும் பிரேக் அவுட் கட்டாயமாக ப்ராஃபிட் இருக்குது. அப்போ பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல 3 to 5 minutesல, சரிங்களா, இது அப்புறம் இதிலலாம் நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம், சரிங்களா. இதுலேயே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், சின்ன ப்ராஃபிட், பட் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். எந்த நேரம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கிறத இந்த வெயிட்டேஜ் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிசைட் பண்ணும். ஸோ வெயிட்டேஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது ஒரு கமெண்டை பார்த்தா நான் உங்களுக்கு இந்த வீடியோவும் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ டவுட் இருக்கவங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.